பார்க்க போகிறது சுலபமாக செய்கிற சூப்பரான ஒரு நண்டு ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சின்னதாக நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினது, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் பொடி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய், சுத்தம் பண்ணி வச்ச 1 கிலோ நண்டு. இல்லை வானலியை வச்சு சூடான உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வதங்கின உடனே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அதில் சேர்த்துக்கிறேன். அதையும் ஆயிலில் எண்ணெயில் வதக்கிட்டோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டை பச்சையாக போடாமல் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பூண்டு வதங்கின உடனே அடுத்தது நம்ம தக்காளியை சேர்க்கலாம். இந்த தக்காளி லேசாக வதங்கின உடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க. அப்போ தான் அது அடிப்பிடிக்காமல் இருக்கும். மஞ்சள் பொடி, காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், இதையும் எண்ணெயில் நல்லா கரைச்சிடுங்க. இந்த டைமில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நண்டை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மசாலில் இந்த நண்டு நல்லா பெரலணும். நண்டு வந்து தண்ணி விடாது. அதனால் நீங்கள் இந்த மசாலோட ஆயிலோட நல்லா பெரல்ற மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா பெரட்டின உடனே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி. நண்டு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் 1 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். உப்பு பார்த்துக்கோங்க, காரம் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதையே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். நண்டு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த தண்ணி வத்தின ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆக வரைக்கும் விட்டுறோம். இப்போ நண்டு கொதித்து வெந்துட்டுருக்கு. இப்போ அடிப்பிடிக்காமல் லேசாக ஒரு பெரட்டிட்டு மறுபடியும் இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆக வரைக்கும் இதையே வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் தூளை சேர்ப்போம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் உடம்புக்கு நல்லது, அதனால் சேர்த்துக்கலாம். பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் அதில் இப்போ நண்டை நல்லா பிரண்டு வந்துடுச்சு. கடைசியாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் இது மேலே நம்ம விட போகிறோம். அதுதான் ஒரு நல்ல மணத்தை அது வந்து இந்த டிஷ்க்கு கொடுக்கும். 2 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிட்டு அதையும் பரட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுலபமாக ஒரு சூப்பரான நண்டு ஃப்ரை செஞ்சுருக்கோம். இதனுடைய சுவையும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.